இப்ப யாரை கொல்றதுக்கு இவர் போறாரு? டேய் உள்ள போடா. எப்ப பாரு என்னையே தொடுத்து. உன் புருஷன் செய்யற கேவலமான வேலையை பத்தி ஒரு நாள் கூட கேட்க மாட்டல. சாம் உள்ள போன்னு சொன்னேன். என்னடா பிரச்சனை உனக்கு? அத நான் கேட்கணும்பா. அம்மா சொல்றது உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி பேய் மாதிரி இருக்க? என் ஃப்ரெண்டோட அப்பாவை கொண்டு இருக்காருமா இவர் பாட்டு கொண்டு பண்ணிடுறாரு. நம்மளை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறாரா? என்ன சுத்தி இருக்கிறவங்கள எனக்கு கொலைகார மாதிரி பாக்குறாமா? என்ன பிரச்சனை பேசி தீர்த்துருக்கலாம்ல. என்னடி உன் பிள்ளை இவ்வளவு எமோஷன் ஆகிறா? ஏன்னா நான் மனுஷன்பா, எனக்கு எமோஷன்ஸ் இருக்கதான் செய்யும். உன்ன மாதிரி நான் மிருகமா? டேய் என்னடா டென்ஷன் பண்ற? ஐயா இங்க வா. இந்த உலகம் மனுஷனுக்காக படைச்சதுன்னு நினைக்கிறியா? இதை கேட்டா மேல இருந்து டைனோசர்லாம் சிரிக்கும். எங்கிருந்தோ வந்து அந்த கல் விழாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நீ நான் உங்கள் அம்மானு எவனுமே இருந்திருக்க மாட்டோம். அது விழுந்துச்சு, எல்லா பெரிய பெரிய மிருகமும் செத்துருச்சு. அப்புறம் மனுஷன் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அவன் மட்டும் மனுஷனாகவே இருந்திருந்தான்னு வையன், திரும்பவும் டைனோசர் தான் ராஜா. அதனாலேயே அவன் மிருகமாக மாறினான். இந்த உலகம் மிருகத்துக்கான இடம்டா அவனே. மிருகத்தோடு மிருகமாக இருந்தால் தான் ராஜாவாக முடியும். எனக்கு இந்த மிருகத்தை பார்த்தா பயமா இருக்குப்பா. பழகிக்கமா அவனே. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மிருகம் இருந்துச்சு, இப்போவும் இருக்கு, இனிமேலும் இருக்கும். நான் இப்படி இருக்கிறனால தான் நீ இப்போ ராஜாவாக இருக்க. நீ இப்படி சம்பாதிக்கிற காசுல தான் நான் வாழ்றேன்னு நினைக்கும் போது ஒரு நாளும் இங்க ஏன்டா பிறந்தான்னு இருக்குப்பா. இங்க ராஜாவா இருக்கிறதோட எங்கேயாவது போய் அடிமையா இருக்கலாம். அது அடிமையாக இருக்கிறவனுக்கு தான் இந்த இடத்தோட அருமை தெரியும். உனக்கெல்லாம் எங்கே தெரிய போகுது? ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் இந்த காசோட அருமை என்னன்னு உனக்கு தெரியும். அப்போ புரிஞ்சுப்ப கொப்பம் தான் கரெக்டுன்னு. போய் சாப்பிட்டு தூங்கு. இப்ப மட்டும் இவர் இங்க போனாரு, இவர் கட்டின இந்த வீட்டை நானே எரிச்சிருவோமா? சும்மா இருடா. இங்க பாடுறா, என் வேலையை தடுக்கிறவன் எவனா இருந்தாலும் சும்மா விட மாட்டான். இல்லப்பா, கொல்ல போறியா? வேலைக்காகவும் காசுக்காகவும் பெத்த புள்ளைய கொல்லுவியா? என் வேலைக்கு தடுங்களா இருந்தா நான் பெத்தவனை மட்டும் இல்லை, உன்னை பெத்தவளையும் கொல்லுவேன். அப்பா யார கை நீட்டேன்னு தெரியுதா? இனிமே நீ இங்க இருக்க கூடாது. உன்னை நாங்க சென்னைக்கு அனுப்புறோம். ஹரி அங்கதானே இருக்கான், அவனுக்கு இப்பவே கால் பண்றேன். உனக்கு ஃபீஸ் எல்லாம் நாங்க கட்டுறோம், நீ அங்கேயே இருந்து படி. சந்தோஷமா போவோமா? இந்த நேரத்தில் இப்படி இருக்கிறதுக்கு நான் எங்க வேணா போயிருப்பேன். அப்புறம் இந்த வீட்டுல இருந்து வர ஒரு பைசா கூட எனக்கு வேணாம். நல்ல விதமா சம்பாரிச்சு என்ன நானே பாத்துக்கிறேன்.